தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த சைக்கிள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இந்த சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் என்பது உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸை, ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை, சுதந்திரத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒன்று. பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது நீங்கள் எந்த பஸ்ஸுக்காகவும் காத்திருக்காம யாராவது கொண்டு வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்மளை வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போவாங்களா, வந்து கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லைன்னா பஸ்ஸு வர நேரம் என்ன, இதெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்களே இண்டிபெண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற மணி ஆச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு போக முடியும். முடிஞ்சால் நீங்கள் வந்து நேராக வீட்டுக்கு வரீங்களோ இல்லைன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்களோ அது வந்து உங்கள் கையில் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரீடம், அந்த உணர்வை வந்து தரக்கூடியது இந்த திட்டம். அது எத்தனை பேருக்கு இங்கே சைக்கிள் ஓட்ட தெரியும்? யார் யாருக்கு ஓட்ட தெரியாது? ஓட்ட தெரியாதாம்மா? பரவாயில்ல, கை தூக்குங்க. என்ன ஓட்ட தெரியலன்னா என்ன, கத்துட்டா போச்சு, பெரிய விஷயமா? நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணோம், நான் வந்து பத்திரமா ஓட்டுவேன். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு பத்திரமாவும் ஓட்டணும், சரியா? அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு என்னால் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அதுவும் குறிப்பாக பெண்கள் இத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவசியமாக இந்த சைக்கிளை வீட்டில் கொண்டு போய் போட்டு அண்ணன் கையில் கொடுத்துட்டு வேறு யார்கிட்டயா கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. இந்த சைக்கிளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் விட மிக முக்கியமான. என்னால் எதுவாக இருந்தாலும் எந்த தடையாக இருந்தாலும் உடைக்க முடியும். அது மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும். யாராவது உங்ககிட்ட வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து வர, நீ இந்த படிப்பு படிக்க முடியாது, இந்த வேலைக்கு போக முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்லாம் சொன்னால் யாரும் தயவு செய்து நம்பாதீர்கள். எல்லாரை போல எல்லாரை விடவும் உங்களால் சாதிக்க முடியும், இந்த உலகத்தை மாற்ற முடியும். அதனால் அந்த நம்பிக்கையோடு, அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா, உழைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கனவுகளை நீங்கள் சாதிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து பவர் அப்படிங்கிறது நாலேஜ் தான். அதனால் எல்லா விஷயங்களையும், இது நான் எடுத்திருக்க சப்ஜெக்டுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்குன்னு வந்து 24 மணி நேரமும் படம் பார்த்துட்டு இருந்தால் அது வந்து சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அதுவும் ஹெல்ப் பண்ணும், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை தாண்டி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்க உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. குட் லக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.